இந்த 2026 வருஷத்தில் ஆன்மீகம், இறை நம்பிக்கைகள் எப்படிலாம் போகும்னு பார்ப்போம். முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 2025 வருஷத்தில் நடந்த அவலங்கள் இருக்காது. இந்த வருஷத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்க. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் குருமார்களும் சரி, ஆன்மீக சொற்பொழிவும் சரி, ஆன்மீகம் சரி, கோயில் குலதெய்வத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போது அத்தனை பேரும் மக்கள் நல்ல இறைவனோட அருள் பெற போகிறாங்க. குறிப்பாக இந்த ஜென்சி மாணவர்கள், இளம் வயது தலைமுறைகள் கோயில் நம்பிக்கை, ஆன்மீகம் இதெல்லாம் சரியாக புரியாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கடவுள், இறை நம்பிக்கை, ஆன்மீக பாடல்கள் இது மாதிரி இதெல்லாம் அதிக ஆர்வம் வரும். அவங்களும் மாற போகிறாங்க. இந்த வாரத்தில் சிறப்பே என்னென்னா, வெளிநாட்டவர்கள், பல நாடுகள் கடல் கடந்து இருக்கிறவங்க இந்தியா மண்ணுக்கு வந்து நம்மளோட பெருமைகள், ஏன்னா குரு இந்த இடத்துல கடல் நீர் வீடு இல்லையா, பல பெருமைகள் உச்சம் பெறுகிற இடத்துல அற்புதம் கோயிலோட விஷயங்கள் அனைத்தும் கற்றுக்கொள்ள போகிறாங்க. இங்கே வந்து நம்ம கோயில் குருகள் நிறைய பேர் வரப்போகிறாங்க. இந்த வருஷத்தில் நடக்க போகிற இன்னொரு விஷயங்கள், ஒரு புது கோயில் சம்பந்தப்பட்ட புராண கதைகள் நிறைய விஷயம் வரப்போகுது. இத்தனை நாளாக நமக்கு தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம். புது விஷயங்கள், இப்போ பத்மநாப சாமி கோயிலில் ஒரு சுரங்கம் கண்டுபிடிச்ச மாதிரிங்க, இந்த வருஷத்தில் ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு குகையாக இருக்கலாம், ஒரு புது விஷயங்கள் இந்த வருஷம் கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. புது கல்வெட்டுகள், நம்ம கோயில் சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள், புராணம் சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் இந்த வருஷத்தில் வந்து நமக்கு சிறப்பிக்க போகுது. ஆன்மீகம், இறை அருள் இந்த வருடம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்ய காத்திருக்குது அப்படின்னு மாற்றுக்கருத்தே இல்லை. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.